சமூகத்தை நோக்கி நீர் எங்களுக்கு வழிநடத்தி மட்டுமா எங்களை தாங்கி கொண்டு கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தகப்பனே இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களை நீர் கண்ணின் கண்மணி போல காத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே வழிநடத்தி கொண்டு கர்த்தாவே பலப்படுத்தி கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய பாதையை விட்டு நாங்கள் விலகி போகாத அளவுக்கு ராஜா எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தகப்பனே இப்பொழுதுமாய் கர்த்தாவே இந்த காலை வேளையில ராஜா, கர்த்தாவே இந்த சூழ்நிலைகள் மத்தியில ராஜா, கர்த்தாவே இந்த வியாதியின் காலங்களின் மத்தியில ராஜா, கர்த்தாவே எங்களுடைய சபைகளும் எந்த ஒரு கூட்டங்களும் கர்த்தாவே நடக்காது இருக்கிற இந்த முடங்கி போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ராஜா, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கூடி இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே நீர் எங்களை இம்மட்டுமாய் தாங்கி இந்த கூடுகையில கர்த்தாவே வந்து கலந்து கொள்ளும் வண்ணமாய் கர்த்தாவே எங்களை நீர் அழைத்து வந்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையுமாய் நீர் கர்த்தாவே நீர் அழைத்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை தேடி வாஞ்சியோடு வர வர ஒரு மனப்பக்குவத்தோடு கூட்டு கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தினீர் நன்றி. இந்த காலங்கள் மத்தியில கர்த்தாவே எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் நன்றி ராஜ். நாங்க எல்லாருமாய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ வியாதிகள் நிமித்தமாய் கர்த்தாவே பிரச்சனைகள், கர்த்தாவே வழி, கர்த்தாவே அந்த அழுகை கர்த்தாவே இதெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ராஜா, எங்களையுமாய் கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களையுமாய் கர்த்தாவே நீர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிற உடைய தயவிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. இதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீரே, நன்றி ராஜா. பொழுதுமாய் கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்க கர்த்தாவே வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எங்களுடைய ஆராதனைகளில் குறைவுகள் இருக்கலாம் ராஜா, கர்த்தாவே எங்களுடைய வார்த்தைகளில் குறைவுகள் இருக்கலாம் ராஜா, ஆனால் நீர் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன் ராஜா. கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை நீர் அறிந்தவராயிருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே இந்த ஒரு நீர் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனை தந்திருக்கிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் மனப்பூர்வமாய் உணர்ந்து கர்த்தாவே உம்மை துதிக்கும் வண்ணமாய் கர்த்தாவே நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறார் கர்த்தாவே. இந்த சூழ்நிலையுமாய் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக எந்த ஒரு சிந்தைகளும் கர்த்தாவே எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அளவுக்கு ராஜா, நாங்க கர்த்தாவே உமக்குள்ளாய் நாங்கள் வர நீர் எங்களுக்கு திரும்பி பாருங்க. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொதுவா நம்ம ஒரு பாட்டை பாடலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இந்த பாட்டு பாடும்போது உங்களை இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை பாட முடியாத சுச்சுவேஷன்ஸா இருந்தாக்கா அட்லீஸ்ட் அந்த கண்ணு மூடி அந்த அந்த வார்த்தைகளை கேளுங்க. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹாலேலுயா, ஆஹாலேலுயா, Hallelujah, 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 amen. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அடைந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம்,
விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். மறுபடியும் சேர்ந்து பாடலாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். ஆம் தகப்பனே, சர்வ சிருஷ்டியுமாய் நீர் படைப்பீர் என்று கர்த்தாவே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, சர்வத்தியமாய் நீர் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற வேளையில ராஜா, எங்களையுமாய் கர்த்தாவே ஒரு ஜீவனை தந்து கர்த்தாவே, எங்களுக்கு என்று கர்த்தாவே ஒரு ஐடென்டிட்டியை தந்து ராஜா, கர்த்தாவே மனிதர்களாய் நாங்கள் வாழும் அளவுக்கு ராஜா நீர் எங்களை தகுதிப்படுத்தி கர்த்தாவே எங்களை இம்மட்டுமாய் தாங்கி கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி ராஜா. சகலத்தையுமாய் படைத்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. சகல சிருஷ்டிகளையும் நீ படைக்கிற ராஜா, அதற்காக துதிக்கிறோம், உண்மை நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சூழ்நிலையில ராஜா இதுல இருந்து காக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, இதுல இருந்து விடுதலை நீர் அளிக்க வேண்டுமாய் கர்த்தாவின் இடத்தில் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. நீர் கர்த்தாவே எங்களை வழிநடத்துங்க ராஜா. கர்த்தாவே, ஆராதிக்க கர்த்தாவே நீர் ஒருவரே பாத்திரமானவர் ராஜா. கர்த்தாவே, உண்மை ஆராதிக்க கர்த்தாவே அங்க தகுதி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ராஜா. உடைய வார்த்தையை கர்த்தாவே, கர்த்தாவே உடைய அன்பை கர்த்தாவை புரிந்து நாங்க இந்த இடத்துல வந்திருக்கோம் தகப்பனே. எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே, இந்த கொடுகை நீர் மட்டுமாய் தாங்கி கொண்டு வருகிறீரே, நன்றி ராஜா. நடக்க ஆரம்பிக்க கிருபை செய்திருக்கிறீரே, நன்றி ராஜா. இந்த துவக்கத்துல இருந்து ராஜா கர்த்தாவே, இந்த ஜப குறிப்புகளையுமாய் கர்த்தாவே, கர்த்தாவே உடைய வார்த்தைகளையுமாய் கர்த்தாவே, கேட்கும் வரையிலுமாய் கர்த்தாவே உடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களை எப்பொழுதுமாய் கர்த்தாவே நீர் காத்து கொண்டு வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம் தேவனே. கர்த்தாவே, இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கியீர், நன்றி. கர்த்தாவே, இனி வரப்புற நேரங்களிலுமாய் கர்த்தாவே உடைய சமூகம் எங்களை மறைத்துக் கொள்ளட்டும் தகப்பனே. கர்த்தாவே, கொடுக்கின்ற வார்த்தைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, அந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே கவனமாய் கேட்டு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே பயனுள்ள நேரமாய் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் எங்களை கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்திற்காக வருகிறோம் தகப்பனே, உங்களுடைய ஆளுகைக்காக வருகிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் தனித்தனியாய் கர்த்தாவே தூரமாய் இருந்தாலும் ராஜா, கர்த்தாவே எங்களுடைய சிந்தைகளையுமாய் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தின் கர்த்தாவே யோசனைகளையுமாய் கர்த்தாவே நீர் அறிந்தவரா இருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, அது நாங்கள் ஒருமனப்படுத்தி கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கர்த்தாவே நாங்கள் வாஞ்சையாய் கர்த்தாவே வந்து கர்த்தாவே அதை நாங்கள் கேட்கும் அளவிற்கு கர்த்தாவே எங்களுக்கு நீதி ஞானத்தை தாங்க ராஜா. சாத்தானவன் கர்த்தாவே எங்களுக்கு எந்த ஒரு விதத்திலுமாய் கர்த்தாவே கர்த்தாவே அந்த இடர்ல கர்த்தாவை கொண்டு வராத அளவுக்கு ராஜா நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தாவே உண்மைக்குள்ளாய் கர்த்தாவே நாங்கள் பற்றாய் இருக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறார் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே கேட்க போற விண்ணப்ப ஜபங்களிலுமாய் கர்த்தாவே, கேட்க போற முடிய வசனங்களிலும் வழிகளிலுமாய் கர்த்தாவே எங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்க கர்த்தாவே. நாங்க இன்வால்வ் ஆயுது கர்த்தாவே. கர்த்தாவே, என்னுடைய ரோல் இது இல்லை அப்படின்ட்டு நாங்கள் சைலண்டா இருக்காத படிக்கிறாங்க. தூரத்துல இருக்காங்க, யாரும் என்ன பார்க்க போகிறது இல்லை என்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டோட கர்த்தாவே நாங்கள் இராத படிக்கிறாங்க. உமக்கு பயந்து கர்த்தாவே நீர் எங்களை பார்த்து கொண்டிருப்பீர் என்று கர்த்தாவே ஒரு விசுவாசத்தின் ராஜா, அந்த ஒரு நம்பிக்கையுடன் ராஜா இந்த 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 மீட்டிங் முழுவதுமாய் நீர் நாங்கள் இருக்கும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறாரா. உடைய வார்த்தைக்காக வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உடைய பிரசன்னத்தினால கர்த்தாவே எங்களை நடத்தி செல்லுங்க ஐயா. கர்த்தாவே, இந்த பாடலுமாய் நாங்கள் பாடுகிறோம் தகப்பனே. இந்த பாடல்களில் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே காரியங்கள் நடைபெறட்டும் தேவனே. நீர் கர்த்தாவே எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்தும் ராஜா. எல்லாரும் கர்த்தா இந்த பாட்டை மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை அந்த வார்த்தைகளை எல்லாரும் கவனமா கேட்புங்களை கேட்கணும்.
வாரும் தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் வைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூற்றே ஆலோசனை கர்த்தரே எமையாளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூற்றே ஆலோசனை கர்த்தரே எமையாளுகை செய்யும். வாரும் தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீங்க ஆளுமை செய்யுங்க ராஜா. உங்களுடைய பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. அற்பமாய் நாங்கள் எண்ணாத அளவுக்கு ராஜா எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய கர்த்தாவை கவனங்களும் கர்த்தாவை எந்த இடத்திலும் சிதறி போகாதபடி ராஜா ஆவியானவர் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்தி சொல்லுங்க. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலியமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஜீவன் நல்ல பழக்கம். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு அநேக காரியங்கள் இருக்கு ஜெபிக்க. நமக்கு போதுமான நேரமில்லை. நம்ம ஜெப செஞ்சோடு இருக்குவோம். ஜெபம் ஒன்றுதான் நம்மளுக்கு விட்டு தரணும். அது ஒன்றுதான் நம்ம கிட்ட இருக்கிறது. அதை நம்ம கடைபிடித்து நம்ம ஜெபித்து நம்ம வெற்றி பெறுவோம். இந்த ஆண்டவருக்கு அந்த மாதம் முழுவதும் நம்ம காத்து இம்மட்டும் நடத்தின விதங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த 5 மாதங்களை கடக்க செய்தார் ஆண்டவர். நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராதபடி நம்மளை காப்பாத்தி நம்ம தப்பி வைத்து நம்மளை பலப்படுத்தி தைரியப்படுத்தி வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். அப்புறம் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம எல்லா குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முக்கியமா நம்மளுக்கு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். 3 ப்ரேயர் பாயிண்ட் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ப்ரேயர் முடிக்கலாம். முதலாவது இந்த வருடத்திலே 5 மாதம் கடந்த கூடானுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்ட காத்து ஜீவன் தந்தை கூடானுக்கு நன்றி. அப்ப எங்களுக்கு யாருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திட கூடானுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இம்மட்டம் காத்து எங்களை தயவுல சந்தித்த ஆண்டவரே, அற்புதமா எங்களை வழிநடத்தினரே, அது கூடானுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையில்லை சந்தித்து ஆண்டவரே. அநேகர்கள் வேலை இல்லாத உங்களுடைய பிரசனம் எங்க கூட இருந்தாண்டவரே, எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, எங்களுக்கு போஷித்திர அது கொடானுக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த ஜனவரி முதல் மே மாதம் வரையும் ஆண்டவரே, எங்களை அற்புதமா கண்மணி போல நீங்க காத்தீங்க ஆண்டவரே, அது கொடானுக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, நிறைய வழி நடத்தி நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருந்தீங்க, நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நாங்க ஜெபித்த ஜெபம் வீண் போகல, நாங்க நம்புறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர இம்மட்டம் காத்து ஜீவனை தந்தீர், பலனை தந்திரவே கொடானுக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சோர்வு இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உற்சாகம் ஏற்றி ஆண்டவரே, எங்களை வழிநடத்தினரே, அது கொடானுக்கு நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளையோட இந்த மாதம் முடிய போது ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் வழிநடத்தின விதங்களுக்கு கொடானுக்கு புது மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்க அந்த புதிய மாதத்துல காலெடுத்து வைக்க போது வந்து எல்லாமே தலைகீழாக மாற வேணும் ஆண்டவரே. சூழ்நிலை எல்லாம் தலைகீழாக மாறி ஆண்டவரே, நாங்க நாமத்தை உயர்த்த வேணும் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே, நாங்க இந்த பிரேயர் மீட்ல வந்து முகமுகமா காணாண்டவரே,
நேர்நேராக உட்கார்ந்து ஆண்டவரே பக்கத்துல உட்கார்ந்து நாங்க ஆராதிக்க எங்களுக்கு ஒரு வழி தருப்பீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தா, நாங்க அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தாவே, இந்த ஆன்லைன்ல இருந்தாண்டு எங்களுக்கு அந்த ஒரு புதிய தந்தது கொடானு நன்றி அப்பா. இம்மட்ட காத்திரே அது கொடானு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாம். தேசத்துல ஆண்டவரே அநேக சூழ்நிலைகள் இருக்காது ஆண்டவரே. ஒரு பக்கம் போறதால ஃபைனான்ஸ் ஆண்டவரே, இன்னொன்னு நோயில இருக்காங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தா, இன்னொன்னு கஷ்டத்துல எக்கனாமிக் ப்ராப்ளம் நிறைய இருக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தா, அதெல்லாம் நாங்க மீண்டு வர ஆண்டவரே, மீட்டு நீர் தருவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தா, இந்த தேசம் முழுவதும் உங்களுக்கு சொந்தமாக்க வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே வீண் போகாதபடி ஆண்டவரே, நீரே வழி நடத்துகிற ஆண்டவரே, நீரே பாதுகாத்துக் கொள்கிற ஆண்டவரே. தேசத்தை முழுவதும் உம் பாதத்துல ஆளுகிற தலைவர்கள் உம் பாதத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கர்த்தா, நீரே பொறுப்படுத்திக் கொள்கிற வழி நடத்துகிற ஆண்டவரே. நீரை வழிநடத்தி ஆண்டவர் தோணரே, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவரே, எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பாதுகாத்து அவங்களை வழிநடத்தி ஆண்டவரே. சொத்துக்கட்டாவை எல்லாருமே அரசியல்வாதிகளை நீர் பாதுகாத்துக்களை ஏற்று ஞானத்தை நீர் தருகிறாண்டவரே. சொத்துக்களை ஜனங்கள் அவங்களை வழிநடத்தும் போது ஆண்டவரே, உம்முடைய ஞானம் அதில் இருக்க வேண்டும். ஞானம் தெளிந்த தலைவர்களா இருக்க வேண்டுமானவரே. சொல்றேன் மக்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு கஷ்டம் வராதபடி ஆண்டவரே. சொல்றேன் நீர் ஆண்டவரே எல்லா சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாத்தி ஆண்டவரே, நீரே இந்த தேசத்தை முழுவதும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவேன் நாங்க தோணவரே. இந்த ஜெபிக்கிற ஜெபனவரே, இந்த தேசம் முழுவதும் நீங்க பாதுகாத்துக் கொள்வீரென்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் கர்த்தருக்கே நாங்க சொந்தம் என்று நாங்க சொல்லி ஆண்டவரே, நாங்க நாங்க உறக்க சத்தமாக நாங்க சொல்ல வேணும். அது நீங்க வழி நடத்துகிற அந்த நடத்துகிற நாங்க விசுவாசித்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் தோணவரே. இந்த கொரோனா சுச்சுவேஷன் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆகுது நாங்க நினைக்கிறோம் ஆண்டவரே. அதுல முற்றுமானவரே நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாண்டவரே. சொத்தக்கத்தாவே, இந்த தேசத்துல ஒரு நல்ல சுதந்திரமாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுகிற ஆண்டவரே. நீரை வழிநடத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே தலைகளாக மாறுகிற செய்வீரின்னு நான் நம்புகிறேன். நீர் ஆண்டவரே சூழ்நிலை மாற்ற தேவன் நீர் ஆண்டவரே. முதல் ஒருவரு மாத்திரமாவது ஆகும் ஆண்டவரே. நீரை பொருட்படுத்திக் கொள்கிறாண்டவரே. தேசம் முழுவதும் ஆண்டவரே நீரை பாதுகாத்த ஆண்டவரே. உங்க சேட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்கிறோமா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சொத்திர கத்தாவே, சொத்திரம் சொத்திரம் சொத்திரம். எல்லாரும் எல்லா 110 கோடி இருக்கிற அந்த ஜனத்தொகை ஆண்டவரே, அதை முழுவதும் பாதத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த தேசத்துல அநேக மரணங்கள் சந்தித்திருக்கும் ஆண்டவரே. சொத்திரக்கர்த்தாவே, அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு ஏற்ற ஆறுதல் நீர் தருவீர் ஆண்டவரே. சொத்திரக்கர்த்தாவே, சொத்திரம். அவங்க எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலா இருக்க வேணும் ஆண்டவரே. நீர் ஆறுதலா இருக்க தேவன் நீர் ஆண்டவரே. நீரே ஆறுதலா இருந்த ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். முழு தேசத்தை நீரே பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. வரப்போற நாட்கள் ஆண்டவரே ஒரு வெற்றி உள்ள நாட்களா இருக்க நாங்க விசுவாசித்து ஜபிக்கிறோமானவர். நீ அது செவியில நாங்க நம்புகிறோமானவரே. விசுவாசிக்கிறோமான நீரே சுத்தத்தை போல ஆண்டவரே இந்த தேசத்தை வழி நடத்த வேணுமாக நாங்க ஜபிக்கிறோமான நீரே பொறுப்படுத்துக்கள் வழி நடத்துமான. அதே வேணுமா இந்த வீட்டுல கலந்துக்கிட்டு ஒவ்வொருவரும் நாங்க தனித்தாக பேர் நீ ஆசீர்வதிப்பிறான்னு ஜபிக்கிறோமானவரே. சொத்திரக்கத்தாவே, சொத்திரம். அவங்க தேவையில சந்திப்பிறானவரே. சொத்திரக்கதை எல்லா சூழ்நிலையும் மாற்றியானவரே. அவங்க நல்ல ஒரு வெற்றி ஆண்டவரே, நல்ல ஒரு தைரியத்தை தருகிறாண்டவரே. சொத்திரக்கத்தாவே, சொத்திரம் சொத்திரம். எல்லாருக்கும் தேவையான சந்திப்பிறாண்டவரே. இந்த வீட்டுல கல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தை நாங்க நினைக்கிறோமானவரே. சொல்றோம் அந்த முழு குடும்பத்தமானவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டோமானவரே. உங்களுடைய செட்டைக்குள்ள வந்து மறைத்து கொண்டானவரே. எல்லா ஒரு இடுக்கில இருந்து மறைத்தாண்டவரே. சொத்திரக்கத்தாவே, எங்களை இந்த இந்த கொரோனா இதில் ஒரு பாதுகாத்தாண்டவரே, தப்பி வைத்தாண்டவரே, இம்மட்ட காத்து கொண்டு இருக்கிறான் ஜபிக்க நன்றி செலுத்துகிற மாட்டவரே. சொத்திரக்கத்தாவே, சொத்திரம் சொத்திரம். ஏற்ற தேவையில் நீர் சந்திக்கிற தேவனாண்டவரே. ஏற்ற வெற்றி நீர் தருகிற தேவன். ஏற்ற காலத்தில் ஏற்றதை நடத்துற நீரான ஒரு முழு குடும்பத்தை இந்த வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்தையும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவங்களை இயக்கங்களை எல்லாத்தையும் நீர் நிறைவேற்றுற தேவன் ஆண்டவரே. எது இருந்தாலும் ஆண்டவரே நீர் மாற்றம் இருக்கிறேன்னு நம்பினா போதும் என்று நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு அந்த கரேஜ் எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. அது தந்து கொண்டிருக்கிறது கூட நன்றி அப்பா. சொத்தக்கத்தாவே, ஜபத்தை ஆண்டவரே உன் பாதத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கண்மணிகளுக்கு அது கொடான நன்றி அப்பா. வரப்போற மாதங்களும் ஆண்டவரே உன் பாதத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே. எல்லா குடும்பத்துக்கு தேவையான நீங்க சந்திப்பீரவரே. நீங்க சந்தித்தனவரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லா குறைகள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. சொத்திரக்கதை நீர் ஒரே எங்களுக்கு மன்னிப்பு தர தேவன் ஆண்டவரே. யார் மன்னித்தாலும் அது மன்னிப்பு இல்லாண்டவரே. நீர் ஒருத்தர் மாத்திரமே எங்களுக்கு மன்னிப்பு தர வேணும் ஆண்டவரே. செய்த பாவங்கள் எல்லாத்தையும் பாதத்துல ஒப்படைக்கிறோமானவரே. எல்லாத்தையும் மன்னித்தனவரே. எங்களை பரிசுத்தமாக்கியானவரே. நீரே வழிநடத்துமானவரே. சொத்திரக்காவே, சுத்திரம். முக்கியமாக தோண்டவரே கொடுக்க போற வார்த்தைக்கு கூட நன்றி செலுத்துறோமானவரே.
அந்த மகனை நீர் மறைத்தனவரே, அந்த மகன் பேசாத நீர் பேசியானவர் ஒவ்வொரு உள்ளங்களத்திலும் நீர் ஒரு தேற்றுதலானவராக இருக்கிறவரே, நீரே வழிநடத்துகிறவரே. அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையுமானவரே உம்முடைய வார்த்தையா இருக்க வேண்டுமானவரே, சுத்திரகர்த்தாவே. அது ஒவ்வொரு இதயத்துல போய் ஆழமா பதிந்தானவரே, அதன்படிக்கு நடக்கானவர், அதன்படிக்கு நாங்க வாழ நீங்க கிருபை பாராட்டுகிறாப்பா, வழி நடத்துகிறாரு. ஆசீர்வதித்து வாழும் இயேசுவின் இன நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you. Okay. எல்லாரும் let's get ready for Psalms reading. பைபிள் இருந்து எடுத்துங்க, மொபைல் இருந்து ஓபன் பண்ணிக்கங்க. Let us all open down towards Psalms chapter 39. எல்லாரும் எடுப்பீங்கன்னு சொன்னாக்கா வேதத்தை பார்த்து குயிக்கா நம்ம வாசிக்கலாம். Psalms chapter 39. I said, I will watch my ways and keep my tongue from sin. I will put a muzzle on my mouth as long as the wicked are in my presence. But when I was silent and still, not even saying anything good, my anguish increased. My heart grew hot within me, and as I meditated, the fire burned. Then I spoke with my tongue. Show me, O God, my life's end and the number of my days. Let me know how fleeting is my life. You have made my days a mere handbreadth. The span of my years is as nothing before you. Each man's life is but a breath. Man is a mere phantom as he goes to and fro. He bustles about, but only in vain. He heaps up wealth, not knowing who will get it. But now, Lord, what do I look for? My hope is in you. Save me from all my transgressions. Do not make me the scorn of fools. I was silent. I would not open up my mouth, for you are the one who has done this. Remove your scourge from me. I am overcome by the blow of your hand. You rebuke and discipline man for their sin. You consume their wealth like a moth. Each man is but a breath. Hear my prayer, O Lord. Listen to my cry for help. Be not deaf to my weeping, for I dwell with you as an alien, a stranger, as all my fathers were. Look away from me that I may rejoice again before I depart and am no more. ஆனா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அடையிலும் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காக கூட தகப்பண்ணே அப்பா, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏறெடுத்த ஜெப விண்ணப்பங்களையும் தகப்பனே நீர் அப்பா அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. அப்பா இதோ ராஜா இந்த சங்கீதத்துல வாசித்தது போல கூட தகப்பனே ராஜா அப்பா, எங்களோட வாழ்க்கை தகப்பனே, எங்களோட அப்பா நாட்கள் எல்லாம் தகப்பனே அப்பா நீர் அறிந்திருக்கிறப்பா. இது உம்மால கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவன் தகப்பனே அப்பா. மாத்திரம் அப்பா தேவனே ஒரு அப்பா ஒரு பிரீத போல அப்பா வாழ்க்கை இருக்கிறது வேதம் சொல்கிற தகப்பனே ராஜா. நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் வேதத்திலும் கூட தகப்பனே அந்த ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு ராஜா தேவனே எங்களோட நம்பிக்கை எல்லாம் அப்பா மீது மாத்திரமே நாங்கள் வைக்க அப்பா வசனம் சொல்வது போல என் நம்பிக்கை எல்லாம் உங்க மீது மாத்திரமே நாங்கள் வைத்து தகப்பனே எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நாங்கள் ஓடுவதற்கு தகப்பனே நீர் பலன் தந்து நீ நடத்தி வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவனோர் தொடர்ந்து ராஜா அதே போல ராஜா அந்த நேரத்திலுமா உடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே அப்பா. வந்து கலந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிற ராஜா தேவனே அப்பா. உடைய வார்த்தையை தகப்பனே நாங்கள் அப்பா ஹானர் பண்ற விதமாய் தகப்பனே உம்முக்கு அப்பா ரெவரன்ஸ் கொடுக்கிற விதமாய் தகப்பனே நாங்கள் அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாங்கள் ஒப்பு கொடுத்து ராஜா அப்பா உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தகப்பனே கிருபை பாராட்டுங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன் வராதபடிக்கு தடைகள் வராதபடிக்கு ராஜா அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் தாமே நீ அப்பா நீர் அப்பா எல்லா இடத்துலையும் நீர் பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்படியே நீர் தொடர்ந்து நடப்பற தயவுக்காக நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வழிநடத்துங்க தகப்பனே இயேசு நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Okay, praise the Lord. Let me video on பண்ணிக்கிறேன். ஓகே எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே praise the Lord boys. எல்லாருக்கும் நான் நீங்க யாரும் எனக்கு தெரியல, ஆனா என்ன நீங்க எல்லாரும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மொபைல மாத்திரம் பாருங்க, வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. மொபைல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா லெட்ஸ் கெட் ஆன் டு காட்ஸ் வேர்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் நல்லா தான் இருந்தாகணும். ஏன்னாக்கா லாஸ்ட் வீக் நம்ம படிச்ச மாதிரி
God is our stronghold அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ stronghold அப்படின்னு படிக்கும்போது God is our real protector. அப்படி real protector-ஆ இருக்கும்போது even not only this week we throughout the past, throughout like picking up ஜெபத்தில் நடத்தினது போல throughout the past in this year even 5 months God was really protecting us. இது மேலும் கடவுள் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. So let us depend on God alone. நம்மளோட ஹோப் எல்லாம் கடவுள் மேலேயே இருக்கட்டும். அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டுற நம்பிக்கை எல்லாருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் டிவோஷன் அகைன், பட் ரிமெம்பர் காட் இஸ் அவர் ஸ்ட்ராங் ஹோல்ட். அந்த நம்பிக்கையில நம்ம எல்லாரும் வரப்போற எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, வி ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம கடவுளை நோக்கி மாத்திரம் நம்ம பார்க்கலாம். கடவுள் இடத்துல விசுவாசமா இருக்கலாம். நாட் ஓன்லி ஸ்ட்ராங் ஹோல்ட், இஸ் அவர் ஸ்ட்ராங் ஷீல்டு. வசனம் அதான் சொல்லிச்சு, சங்கீதம் 46 அதுதான் சொல்லுது, இஸ் அவர் ஸ்ட்ராங் ஷீல்டு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இஸ் அவர் ஷீல்டு. ஏன்னா ஷீல்டுன்னு பார்த்தா ரிமெம்பர் ஷீல்டுன்னு தான் நம்மளுக்கு இது தெரியும், லைக் கோவிஷீல்டு. கோவிஷீல்டு தான் இப்போ எல்லாருமே எவ்ரி ஒன் ஆர் பேக் ஆஃப் கோவிஷீல்டு. நவ் எவ்ரி ஒன் ஆர் டிபெண்டிங். தட் இஸ் அதுதான் ஒரு வேக்சின் இப்போ நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு வேக்சின் ஆகுது. குட், வெல், லெட்ஸ் கெட் வேக்சினேட்டட். கோவிஷீல்டு நம்மளுக்கு முக்கியம் தான். ஆனா ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், கொரோனா ஸ்டார்ட் ஆகுது எப்போ 19ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எஃபெக்டிவ் லாஸ்ட் இயர் மார்ச்ல இருந்து இங்க வந்து நிக்குது. எஃபெக்டிவ் லாஸ்ட் மார்ச்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் நம்மள கோவிஷீல்டு ப்ரொடெக்ட் பண்ணல. நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்ட்ராங் ஷீல்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஸ்ட்ராங் ஷீல்டு. அதனால நம்ம நம்புறது யாருனாக்கா கடவுளை தான் நம்ம நம்புறோம். அதனால வேக்சின் எடுத்துக்காதீங்க. டோன்ட் புட் கோவிஷீல்டுன்னு நான் சொல்லல. தட் இஸ் செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இது வரையிலும் காத்துது வந்துட்டு நம்மள வந்துட்டு யாருன்னு பார்த்தா தேவன் தான் நம்ம எல்லாரையும் காத்தாரு. ஸோ லெட்ஸ் டிபெண்ட் ஆன் காட் அலோன். திஸ் ஆர் நாட் லைக் சப்ளிமெண்ட்ரி, ஒரு சின்ன திங், ஒரு ஜஸ்ட் அ வேக்சினேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம யார் மேல ஸ்ட்ராங் ஆக்கணும், யார் மேல உறுதியாகணும், யாரை நம்ம நம்புறோம் அப்படின்னு பார்த்தாக்கா நாட் டிபெண்டிங் ஆன் எனி அதர் திங், ஒன்லி டிபெண்டன்ஸ், ஒன்லி திங் த ஹோப் எல்லாமே யார் மேல இருக்குன்னு பார்த்தா கடவுள் மேல மாத்திரம் தான் இருக்கணும். ஐ திங்க் சூர்யா ஜாயின், யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் பார்க்கல. சூர்யாவோட ஸ்பெஷாலிட்டி ஆல்ரெடி வி ஹவ் கேவ் அ நேம். சூர்யாவுக்கு ஒரு முதல்வன்ன்ற ஒரு பேரு கொடுத்துக்கிறோம். பிகாஸ் ஆஃப் சம் other scene situation that happened. திருப்பத்தூர் ஆசிரமம் போயிருக்கும்போது அவன் தான் முதல்வனா இருந்தான். அது எல்லாருக்கும் shepherd boys தெரியும் what is that முதல்வன் meaning. But I want to tell Surya is the first person even to get vaccinated in our group, in our thing. So Surya is a best example. Thank you Surya for sharing that. நம்ம எல்லாரும் கூட let's get vaccinated as soon as possible. With that I want to start today's God's word. எல்லாரும் கவனமா கேளுங்க. கடவுள் சொல்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போல உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா, பைபிள் டெல்ஸ் கடவுள் வந்துட்டு ஜீசஸ் when he went to Gethsemane to pray, he told to the disciples, என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னு பார்த்தா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட போனாரு. அண்ட் யூ நோ வாட் ஹேப்பன் ஆன் தட் டே. அவங்க they are not aware what to watch, what to pray அப்படின்னு தெரியாம they all slept off. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க படுத்துனுக்கிறீங்க, எத்தனை பேர் படுத்துன்னு பார்த்துனுக்கிறீங்க, எத்தனை பேர் டீ குடிச்சுனே பார்க்கலாம், ஒரு சிலருக்கு பசி எத்தனை இருக்கும், சாப்பிட்னே நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் சம்திங் மூவி, திஸ் இஸ் நாட் சம்திங் என்டர்டெய்னிங் திங், திஸ் இஸ் நாட் சம்திங் எல்ஸ் டு டூ லைக் தட். Not because I am talking here அந்த honor, because we all have reverence for God, we all honor God's word. So அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோட கடவுளோட பாதத்துல நம்ம பயபக்தியா உக்காருவோம் அப்படின்னு சொன்னாக்கா கடவுள் நிச்சயமா நம்மளோட பேசுவாரு. கடவுள் ஆவியானவர் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தணுமோ, என்ன எதை சொல்லணுமோ அதை கண்டிப்பா கடவுள் சொல்லி நம்மளோட விசுவாசத்தை அதிகரிக்க செய்வார். அந்த சொல்றது என்னமா, நம்ம எல்லாரும் கடவுள வசனத்துக்கு போலாம். கடவுள வசனத்தை பத்தி நம்ம சில காரியங்களை குறித்து இன்னைக்கு நான் ஒரு 2 ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஐ will not take much of your time. It's 10:40 now. We'll complete as soon as possible. So don't lack your interest, don't get distracted, don't get away. கொஞ்ச நேரம் அந்த கடவுள வார்த்தை கேட்க போறோம். அதுவும் நம்மளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வசனம் நம்மள என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதை கவனமா நீங்க கேட்பீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா ஆவியானவர் உங்களோட கண்டிப்பா நம்ம பேசுவார். ஏன்னா கொடுத்திருக்கிற வார்த்தை ஆவியானவர் கொடுத்த வார்த்தைன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி தான் விசுவாசி கடவுள் வார்த்தை கேட்கணும் அப்படின்னு நானே எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாரும் I want to tell you a few things before getting into word. ஒரு இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னாக்கா சில காட்ஸோட சில கால்ஸ் இருக்கு, ஒரு சில காலிங்ஸ் இருக்கு. என்ன காலிங்ஸ்னாக்கா I'm not calling and telling about கடல் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு, கடல் இது கூப்பிடுறாரு, அந்த காரியம்லாம் இருக்கு. பட் I want to tell to today's concept. God is giving a call to all of us today. அப்போ அந்த கால் கொடுக்கும்போது we want to hear, we want to return back to God, or we want to respond to God. அதான் நம்ம பார்க்க போறோம். What is that we are going to respond today? And கடவுளோட கால் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி where we are, why God is giving a call to us அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். So I want to tell you, there are like இப்போ பேசிக்கா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காம்பவுண்ட், ஒரு குளோபலா எடுத்துக்கினாக்கா there are just
three types of things are happening, three kind of things, three kind of things in mother. When I was thinking about this, I got a graph mari panna kaatnom appdi na nenichen, but I don't have all those things. But unga ellarkum theriyum, if you all are good at mathematics, I'm not good at mathematics, but just konja situation theriyum. Everyone are aware about isosceles triangle nu theriyum. It has three sides na adu rendu pakkam பெரிதா இருக்கும், கீழே மட்டும் பேஸ்மெண்ட் will be like according to my knowledge. But if any max gurujis are here, forgive me, but basically what I want to tell is, let's ஒரு 3 கோடு நம்ம போட்டுக்கலாம், 3 கோடு ட்ரையாங்கிளா நம்ம பார்க்கலாம். ஸோ ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னாக்கா 2 கோடு பெரிய கோடு, லைக் ஒரு கோடு சின்ன கோடு, ஸோ தட் மேக்ஸ் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ we are going to see these 3 attributes. These are 3 varieties of person நம்ம சொல்லலாம். What are those varieties? இன்னைக்கு குளோபலா ஒரு கான்டெக்ஸ்ட் என்னக்கா, ஃபர்ஸ்ட் வெரைட்டி I want to tell you is like ஒரு சிலர் ஒரு பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, they all are like affected by this pandemic. அவங்க வந்துட்டு they are few have been hospitalized. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெட் இல்ல, ஆக்சிஜன் இல்ல, அது மாத்திரம் இல்ல, என்ன எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறாங்கன்ட்டு. ஸோ தட் இஸ் ஒன் கேட்டகரி. அவ்வளவு கோவிட்ல அஃபெக்ட் ஆகிக்கிறவங்க ஒன் கேட்டகரி. எந்த எத்தனை கேஸ்க்கு நம்ம நல்லா தெரியும். those all are like one category நம்ம வச்சுக்கலாம் according to today's context. Those people are one category. They all are like really suffering. அவங்களோட வேதனையை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா ஈஸியா நம்ம சொல்லிட முடியாது, because only they know how they are suffering, what they are suffering when it comes to money matter, when it comes to hospitalization, bed, oxygen, or whatever the suffering they are going through. We can't just explain because we don't know what they are going through exactly, but we just know, yes, we agree that they are going through some difficulties. But the other category of people, let's take the other line on the triangle. The other line, the other line is nothing but they all are like என்ன பண்றது, என்ன சொல்றதுன்னு பார்த்தாக்கா, those are like நம்மளே எடுத்துக்கலாம். that line is we. என்னக்கா we அப்படின்னு சொல்லும் போது என்னக்கா, we are not affected by the pandemic, we are not tested positive, we are not been hospitalized, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, but we are still living on the other side of that angle, of that triangle. அப்போ வாட் கேட்டகரி, நம்மளுக்கு அந்த கஷ்டம் இருக்குதா, அந்த பெயின் நம்ம கோ த்ரூ பண்ணிருக்கிறோமா, இல்ல அந்த வேதனை நம்மளுக்கு இருக்குதா, இல்ல அந்த கஷ்டம் நம்மளுக்கு தானாக்கா, டெஃபினெட்லி நாட். வி ஆர் லிவிங் அ லைஃப் லக்ஸூரியஸா, வேலைக்கு சாப்பிடணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், வேலை செஞ்சுக்கணும், இல்ல வி ஆர் ஸ்பெண்டிங் our days, லாக்டவுன் எப்போ முடியும்டான்னு காத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா we want to get back to our normal life அப்படின்ட்டு. whether what we are hoping is best or what they are hoping should happen அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்லா தெரியும், what they are hoping should definitely happen rather than what we are hoping for. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். so this category, falling in this category, இதுல பார்த்தா இன்னும் சில பேர் நம்பனா, சில பேர் நான் மேபி நம்பலாம் சொல்றேன். I don't want anyone to get offended by telling this. மேபி நம்பலாம் சொல்றது காட்டிலும் I will tell நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இவ்வளவு காரியம் நடந்துக்குது உலகத்துல, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளவு வேதனை இருக்குது, பட் வாட் we are doing, sorry what I am doing அப்படின்னு பார்த்தாக்கா, we are just எப்படிடா டைம் பாஸ் பண்ணலாம், ஐயோ போர் அடிக்குது, ஐயோ ஃபேஸ்புக் ஸ்க்ரால் பண்ணி நேகலாம், இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணி நேகலாம். தோ the insta state you are complete the stories today story சொன்னா கூட no let's I will continue some more அப்படின்ட்டு பாக்குறது இல்ல. to spend our time entertainment எதுக்குது, நம்ம பார்த்துன்னு கடைசியா நம்மளுக்கு என்ன பார்த்தாக்கா, after watching all the scrolls, after watching all the feeds, even after watching some movies, we still feel bored, our days are very boring அப்படின்னு சொல்லி நம்ம உக்காந்துக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்களே இருப்பீங்க அப்படின்ட்டு. மேபி இஃப் யூ ஆல் டோன்ட் வாண்ட் டு கெட் அஃபெண்டட், ஐ வில் டேக் தட். நான் சொல்றேன், so that I fall in that category. and the basement நான் சொன்னேனே, அந்த basement are the people who have been lost their life, and maybe their families who are been heavily burdened, heavily bereaved families, avangala nama ninnu kurnaaka. so that completes the triangle. I just want to tell you these are the 3 types of exactly people who are living at this present time with this situation அப்படினு நான் சொல்றேன். so taking this to be one consideration நம்ம எடுத்துக்கணும். what இங்க நம்ம where are we falling அப்படினு நம்ம பார்க்க போறோம். வேதத்துல இருந்து அது என்ன சொல்லுது நான் பார்க்கணும். just today's context-காக நான் இந்த காரியத்தை நான் சூஸ் பண்ணிருக்கேன். வசனம் என்ன சொல்றது நம்ம பார்க்கலாம். வசனம் சொல்றது ஒரு I want to tell you 2 stories and we will close up. so concentrate, listen to the story, let's see what God is going to tell through the stories to us அப்படின்னு சொல்லுங்க. there is a familiar famous story from the Bible. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். what is that story? But before telling the story, I want to tell you one verse from the Bible. It's like Matthew 11:28. நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு இந்த காலிங் கொடுத்து நான் பேசுறேன். So come to me, God is telling, come to me, those who are weary, those who have been burdened, and I will give you rest அப்படின்ட்டு வேதத்துல தெளிவா சொல்லப்படுது. சோ இந்த வசனம் இப்படி சொல்லப்படுது, கடவுள் நம்மள இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. God is telling, come to me. Oh, if you are tired of scrolling Facebook, tired of watching movies, after doing everything, if you are still boring, at least at that time come to me அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். மேபி at the other end of the story, those who are suffering, those who are hospitalized, those who are really quarantined and struggling because of this COVID, let's consider, okay, God is asking, God is calling me, come to me அப்படின்னு கொடுக்குறாருனாக்கா, God is giving a call to all of us. In general, God is giving a call to all of us, because at the end of the day, whether we are hospitalized or whether we are at home, some part of the other part of time, what we are going through is we are feeling that weary, we have been burdened, or we are feeling, oh, somewhat what is going to happen, எனக்கு இது அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நம்மளுக்குள்ள இருந்தே இருக்கும். For those people, God is giving a call, but we are going to see what sort of call God is giving to us and what sort of response that we are giving to God. That is what we are going to see today. அப்போ வேதத்துல இருந்து ஒரு பகுதி நம்ம பார்க்க போறோம். We are going to see from Mark chapter 10. நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, நீங்க Mark chapter 10ல a blind man Bartholomew பத்தி சொல்லுது. Maybe you all are aware about this story. You don't get oh, this is a well known story அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க விட்டு வேணா. I just want to tell you some point from this story. Mark chapter 10ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, let me take that verse also. Mark chapter 10ல பர்த்தலோமிய பத்தி ஒரு வசனம் சொல்லப்படுது. என்ன வசனம் சொல்லப்படுது அங்க அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, in Mark chapter 10 46ல இருந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்கா, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இங்க வேதத்தை எடுத்து நீங்க பொருத்தி பாருங்க. I want to tell you ஒரு பிளைனா நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். when I tell this blind man Bartholomew story, என்ன இது கான்செப்ட் பார்த்தாக்கா, blind man Bartholomew receives sight. From where he receives sight and பார்த்தாக்கா, Jesus was walking through Jericho, and this blind man called Jesus and he receives sight. How does he receive sight and what and all happens at that situation? I want to tell you fewly, ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். But I want to tell you at the same time, take your Bible, read it and get to know this exact story. Mark chapter 10ல நீங்க 46ல நீங்க படிச்சு பாருங்க. only few verse தான் இருக்கு. அந்த few verse நம்ம நீங்க வீட்ல படிச்சு பாருங்க அப்புறமேட்டா, and we will get to know what is happening in this story. In the story சொல்லும்போது, I remember one famous incident that happened. Maybe Shepherd Boys க்கு நல்லாவே தெரியும் இந்த இன்சிடென்ட் என்ன ஆரம்பிச்சாக்கா. Once we were doing this, இது ஒரு ஸ்கிட்டா நம்ம பண்ணிருந்தோம். It was in My Redeemer's Church. We had a youth retreat conducted by Naveen Prasanna Kumarana. அவர் பண்ணிட்டு இருக்கும்போது we all were Shepherd Boys நம்ம கேதர் ஆயிட்டு, மேபி நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரிமெம்பர் ஆகும். மேபி those who are hearing it for the first time, just listen to this காமெடின்னு சொன்னாக்கா யாரும் சிரிக்கீங்களான்னு தெரியல. I want to share this because this is a memorable incident happened. skit perform பண்ணுகிறோம். There are like almost like 200 people worship, like believers sitting in that church, and start பண்ணிட்டு நம்ம பண்ணிருக்கிறோம். And சந்தோஷ் ஜானகரா என்னன்னு தெரியல, சந்தோஷ் வந்துட்டு he has to deliver a dialogue now. It is his role. அவன் சொல்ல வேண்டிய dialogue என்ன, we are doing this skit. அவன் சொல்ல வேண்டிய ரோல், தாவீதின் குமாரனே மனம் இறங்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த பேசேஜ்ல இருக்கு, தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் அப்படின்னுட்டு அந்த பிளைண்ட் மேன் ஜீசஸை பார்த்து கூப்பிடுற ஒரு சீன் தான். that is the story, that is the scene that has to happen. So இப்போ ரோல் வருது, சந்தோஷ்க்கு இப்போ ரோல் வருது. அந்த டைலாக் இப்போ டெலிவர் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. பட் அவனுக்கு என்னன்னு பார்த்தாக்கா, ஆஃப்டர் சீயிங் த crowd, more than 200 people sitting there, அவன் கைகாலெல்லாம் உதிரிச்சான். he told that after the skit, கைகால வந்துச்சு, என்ன பண்ணு தெரியல, completely forgot the dialogue. என்ன டைலாக் சொல்லணும், the dialogue, exact dialogue is தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு டைலாக் வரப்போகுது. டைலாக் இவன் சொல்லணும். இப்போ என்ன சொல்லுவான்னு பார்த்தாக்கா, எல்லாம் பார்த்தாக்கா, யாக்கோபின் தேவனே அப்படின்ட்டு கத்துனா. அந்த இன்னமும் மறக்க முடியாத ஒரு சீன். ஏன்னா டைலாகே மாத்தி அந்த பயத்துல யாக்கோபின் தேவனே அப்படின்னு கத்துனா. பட் the call is something good. Maybe he is a God for us in whatever ways. We need not to address him like தாவீதின் குமாரன் அட்ரஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. We can address in whatever ways. That is the moral of the story, in fact. ஆனால அது ஒரு வேடிக்கை, ஒரு ஜோக்கா இருந்துச்சு. But what does the Bible tells exactly? அந்த பர்த்தமியோ Jesus பார்த்து, when he saw Jesus walking in that way, he calls out to Lord. Enoch calls out to God. But first thing what we want to understand is Bartholomew was weary and burdened. Matthew 11:28 சொன்னது, he was burdened, he was weary, கவலை,
கஷ்டம். ஏன்னாக்கா, ஐயோ! அப்பத்துல இருந்து பொறந்ததுல நானு பிளைண்டாவே இருக்கிறேனே. ஐ வாண்ட் டு ரிசீவ் மை சைட். ஐ வாண்ட் டு சீ திஸ் வேர்ல்ட். ஐ வாண்ட் டு என்ஜாய் அப்படின்ட்டு சங்கீதத்துல அதான் நம்ம பார்த்தோம். லார்ட் வாட் இஸ் தட் லைக் மை லைஃப்? நான் அன்டில் ஐ அம் நோ மோர். நான் சாவர வரைக்கும் கிவ் மீ த லைஃப் சோ தட் ஐ வாண்ட் டு என்ஜாய். ஐ வாண்ட் டு பி பிளெஸ்ட். ஐ வாண்ட் டு என்ஜாய் லைஃப் அப்படின்ட்டு தான் சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம். நம்ம வீட்ல நேரம் இருந்தாக்கா சங்கீதம் 39 நீங்க படிச்சு பாருங்க. That is what they call. And now with the same thought, யாரு பர்த்தமியும் ஜீசஸை பார்த்துட்டு, லார்ட் ஐ want to get healed. End of the day, you want to get healed. So he calls out to Jesus by knowing that Jesus is on the way. He calls out to Jesus. எல்லாரும் சொல்றாங்க, டேய் கத்தாத, கூச்சல் போடாத, சும்மா உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. நோ, he shouts out even more. அதுதான் வசனம் சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் பைபிள் ஓபன் பண்ணி நான் சொன்னாக்க எனக்கு நேரம் அதிகமாக. ஜஸ்ட் டெல் யூ ஒரு பிரீஃபா நான் சொல்லி முடிக்கிறேன். So he calls out to God. God மனம் இருங்க, எனக்கு மனம் இருங்க அப்படின்னாக்கா, so Jesus tells like call him அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. ஜீசஸ் tells only one thing, call him அப்படின்னு. அவன் ரொம்ப சத்தமா கூப்பிடுறான், call him அப்படின்னு. இவர் கேட்கறது என்னன்னாக்கா, லார்ட் be merciful to me. லைக் என்ன சொல்றது, Jesus of Nazareth. He began to shout, Jesus, son of David, have mercy on me. Have mercy on me. Today, how many of y'all are calling the Lord for this cause? Lord, have mercy on me. Maybe நம்ம இன்னைக்கு கேட்னுக்கிறவங்க நம்மளுக்கு அது we may not ask God have mercy on me to கேட்கிற ஜெபம் நம்மளுக்குள்ள எல்லாமே இருக்கலாம். But take this as an example where those who are admitted to the hospital, those who are going through the difficult times, those who are facing financial problems, those who really don't even have money to afford ஒரு டைம் வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. Maybe whatever the difficulties they are facing, but when they are aware about Jesus and they know, if they know about Jesus, those calls should be like, those who are aware should call like this, God have mercy on me. ஒருவேளை கேட்காமலையோ இந்த பர்த்டே மெமரி கத்தி கூப்பிடா கட்டியோட மனசுல இருந்து ஒரு வேதனையா கடவுளை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா இப்படிதான் ஆயிருக்கும். பட் அது எவ்வளவு டீப்பா நம்ம கூப்பிடுறோம், எவ்வளவு விசுவாசம் கடவுள் நம்ம நம்பி கூப்பிடுறோமோ, what God responds அப்படின்னு தான் இந்த வேதத்துல நம்ம பார்க்க போறோம். Maybe there are so many people who are admitted, who are sick. Maybe they are not aware that Jesus is come to their rescue. When we call out to God, when we shout to the name of the Lord Jesus Christ, he comes and saves us அப்படின்றது தான் இந்த வசனம். So that is what we are going to, if anyone is admitted, if you have any friends or anyone who is positive, tell this concept if it is possible. Share the gospel. See, this is what has happened when we share to God, when we shout out to God, when we ask God, we need to ask God have mercy on me அப்படின்னு கேட்கும்போது God comes and tells, like, call that person அப்படின்னு கால் disciples சொல்லி கூப்பிட்டாரு. And the moment they call, this Bartholomew, he threw off his cloak, he threw off whatever the garments or whatever the mats he was having, ஏதோ மேபி his belongings. வசனத்துல படிச்சு பார்க்கும்போது சொல்லுது, he threw his belongings, அந்த ஷால்வோ இல்ல போத்தினதோ இல்ல மேட்டோ ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் விசிறு அடிச்சுட்டு ஏஞ்சி வந்தான். ஏன்னா ஏஞ்சி வந்த பிறகு பார்க்கும்போது எந்த நம்பிக்கையோட ஏஞ்சி வந்தான்னு தெரியல. when it comes to God, Jesus வந்து பேசுறாரு, கேட்கிறாரு, ஓகே you have been healed now, your faith has healed you அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு அவருக்கு பார்வையை கொடுக்கிறாரு. பார்வையை கொடுக்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுது, what do you want me to do for you அப்படின்னு ஜீசஸ் கேட்கிறாரு. The blind man said, Rabbi, I want to see. Go, said Jesus, your faith has healed you. Immediately he received his sight and followed Jesus along the road. அப்ப வசனம் இங்க சொல்லி முடியுது. What happened அப்படின்னு பார்த்தாக்கா, those who have been weary, those who have been burdened for years together, those who are at sick bed, when God calls, when you call out to him with that confidence, with that faith, with that belief, Lord have mercy on me. No matter where you are, maybe I'm not telling, if you are not there in the sick bed or anything, whatever be your situation, when you are weary, when you are burdened, when you are going through difficulties in your life, call out to God with that confidence, with the faith, with the belief that God will heal, God will deliver, God will redeem அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட யாரெல்லாம் கடவுளை நோக்கி போறோமோ, God comes and tells, go, your faith has healed you அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மள சுகமாக்க வல்லவராக. That is what the power of our almighty God. அந்த விசுவாசத்தோட நீயும் நானும் நம்பணும்னு சொன்னாக்கா, definitely we will receive that deliverance and everything, the healings or whatever we are waiting from God, we will definitely receive that. And what this Bartholomew who received his sight, he didn't get away, he followed Jesus Christ on the road அப்படின்னு வசனம் அப்படியே சொல்லுது. So today this is one concept, this is one story I want to tell another story, and we'll conclude today's devotion. The next story I want to tell you is
something. Maybe we can compare this Bartholomew to the people. Now, one line like who are those? Those who have been affected by this pandemic, those who have been like hospitalized, or all those things. These are the people that one said, maybe we will tell this is the story, this Bartholomew story belongs to them. We'll come to the second story. This is a well-known story. Even everyone would have heard the story. Let's see what the story tells us today. The second story that we are going to see, don't get distracted, just stay concentrated, we will get it done. Luke chapter 5 நம்ம படிச்சோம் அப்படின்னு பார்த்தாக்கா, Luke chapter 5 ஒரு அழகான ஒரு incident. Maybe Luke chapter 5 17th இருந்து நம்ம படிச்சு பார்த்தாக்கா, Jesus heals a paralytic. In the paralytic, I want to tell the story. Maybe if you have time, open the Bible, read it at your home. You will get to know what the Bible, what the story tells. So Jesus was there at a place and inside a home, teaching to the Pharisees, Sadducees, and a few others were there. It was crowd, completely filled with crowd. அந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா, few of them bring one person to Jesus for healing purpose. அப்போ ஹீலிங்காக எத்தனாங்க. அந்த ஹீலிங் பர்சன் என்ன, அவருக்கு என்ன வியாதி அப்படின்னு பார்த்தாக்கா, he has been paralyzed. This is what we want to tell you. He has been paralyzed. He can't able to walk, he can't able to stand and come to Jesus for healing. So that is the reason few of their friends, they are carrying that person and வந்து பார்த்தாக்கா அந்த இடம் ஃபுல்லா crowd இருக்கிறது. See, the faith is, இதனால நம்மள நல்லா தெரியும், அந்த வீட்டு ஓட பிரிச்சு அந்த என்ன பண்றாங்க, அந்த paralyzed person they are lifting him down where Jesus is standing. Appo God sees, oh yeah, இந்த பண்றாங்களே, see, God is really wondering about their faith. இவ்வளவு விசுவாசமா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னுட்டு. So as soon as the paralyzed person, they lifted down that paralyzed person, அந்த ரூஃப் எல்லாம் ஓபன் பண்ணி paralyzed person ஜீசஸ்க்கு அந்த அவர் நின்னுக்கிற இடத்துல அவங்க பண்ணதும் என்ன ஆகுது, அங்க கான்செப்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, வசனத்துல சொல்லுது அழகா சில விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும் இது. I want to tell you what does the Bible tells அப்படின்னு. When when they could not find a way to do this because of the crowd, they went up on the roof and lowered him on his mat through the tiles into the middle of the crowd, right in front of Jesus. When Jesus saw their faith, he said, friend, your sins are forgiven. Now, what is the concept? God really knows he is a paralyzed person. He is not able to walk. He is not able to come. And that is the reason someone is lifting. And moreover, they didn't come through the doorway. They are telling it is just because it is very crowded. And the roof open, right in front of Jesus Christ, they lift him down for the ceiling, and no one opened their mouth for whatever reason. They didn't tell, Lord, heal this person. Not the paralyzed person spoke to God. Not the paralyzed person spoke to God. Not anyone who was sitting, the Pharisees, Sadducees, no one spoke to God because of their healing. But God had mercy. What God had mercy? What kind of mercy God had here? See, there Bartholomew called out to God, God, have mercy on me. But here, no one called God for these kind of things. But what God did, God simply told, your sins are forgiven. Friend, your sins are forgiven. Why did God ask to call him as a friend? Who is he? God don't know who that paralyzed person is, but God addresses that person as friend. Your sins are forgiven. And no one told he is being like a sinner, he is a paralyzed, he is this and that, but God knows what that person is. And I tell you, God knows who you are. Why I'm telling God knows who you are. It is today we are living in this concept. We are like just like that. We are not like a hospitalized person affected by COVID, all those things, and calling out to God for help, mercy, all those things. But God is giving us a call because you are here, or you have been hearing God's word somewhere else, or you have been praying for something else, or you have been just like that, and someone is telling pray to God or worship God. This is the right time to worship God. This is the right time to seek God. We are least bothered. Because I don't want to pray to God. I don't want to worship God. I want to take time to thank God for myself, for my family, or whatever reason. I don't want to spend time in God's feet because I have all other works. I have to watch movies. I have to scroll FB or whatever the entertainment. Blame. I'm not offending anyone just because this is what it is. But more than that,
நம்ம எல்லாத்தையும் கடவுளை நம்ம லாஸ்ட் வச்சுட்டு இதெல்லாத்தையும் நம்ம ப்ரையாரிட்டி நம்ம பண்ணி இருப்போம். நம்ம this is what we are doing. God will never be okay with that. But what we need to do is we need to have a realization. ஏன் அதை சொல்றதுக்கா, we never have the realization. தான் பார்த்தாக்கா, உலகம் இப்படி போனிக்குது, எத்தனை மக்கள் இப்படி ஆணிக்கிறாங்க, நம்ம தெரிஞ்ச சபை மக்களே ஒருத்தர் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு மேபி if you know that or you don't know that, எனக்கு தெரியல. even 20 years 21 years of people of age அந்த மாதிரி ஜனங்களே மரிச்சு போனிக்கிறாங்க. அதுல நீயும் நானும் ஏமாத்துறோம். why we are still alive? why this pandemic didn't affect us? What is happening? Is that because God's mercy is covered up? It's because he is the stronghold for us, or is that because he is been the strong shield for us? Those who believe, those who understand will definitely know, yes, it's because of God's grace, it's because of God's mercy, it's because of God's deliverance, because he is a stronghold, because he is the strong shield. That is the reason I'm being protected in Viswashanaka. Take time to thank God, praise God, and also to pray for others, for all other things that's happening in this world, because we have to have an empathy, not the sympathy, have that empathy, be at that place and think, oh, those people are suffering so many things, and we are so good here, luxurious life, we have everything that we have today, but still what, we are not even thanking God, we are not even praising him. But we are supposed to do that today. If you are not doing this, if you don't have that realization, thinking, oh உலகம் எப்படி போனா நான் நல்லா இருந்தா போதும், நான் ப்ரொடெக்டடா இருந்தா போதும், என் வேலை நல்லா போனிக்குதா, எனக்கு சாப்பாடு கிடைக்குதா, என் குடும்பம் நல்லா இருக்குதா, அது நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு இதெல்லாம் it is because of me, I'm being protected, நான் வேக்சின் டெய்லி கை சானிடைசர் போட்டு யூஸ் பண்ணுகிறேன், I'm wearing mask whenever I go out and come, I'm being safe, I'm being protected, because of that I'm safe in நினைச்சினாக்கா maybe okay, but I tell you, because we all are believers, it is God who is protecting us, and we all need to believe that it is God's grace, it is God's mercy. And now coming back to the paralyzed story, yeah, in the paralyzed naka நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பார்த்தா, because today the second category சொன்னேன்ல, the second line, the first line is those who are hospitalized, the second line it is you and me நான் சொன்னேன்லக்கா. But here in this story, what is that I'm going to tell you is, even today you and me are really paralyzed. These are the ways that we are paralyzed in the sense, ஒன்னும் பண்ண முடியாது. Paralyzed means I don't have anything to do, I can't do this, because I don't even have a thought to think about all these things, I don't have a thought to thank God, I don't have a thought to praise God. Yes, people are suffering, what for me? I'm having my food, I am having my time pass, I am having my entertainment, I am not even taking time to pray to God, I'm not even taking time to worship God, I am not even taking time to read the Bible, nothing like that, because I am safe, I am protected. Just people are affecting dead, I am safe, so let's do some time pass, let's get involved in some sort of entertainment. Last week we studied about the Exodus chapter. The people who fell in entertainment, dancing, boozing, all those things, God's wrath came upon them, and God told to Moses very clearly, I'm not going to have mercy on them, I'm going to give it back to them for the sin they have done. Today, if you and me are falling at that place, God's call to us, God is telling, friend, your sins are forgiven. Believe it, I'm telling you, that's because of the only reason. Just because you and me are forgiven by Jesus Christ, we are alive, we are being protected, we have been in the safer side, without even impacted, without even affected by anything, because God calling us, telling, seeing, friends, your sins are forgiven. What did Jesus tell after doing this? There is something else that is there in this story. Jesus told at that place, paralyzed person, your sins are forgiven. After that, Sadducees and Pharisees are telling like, oh, who is this person? He's telling that your sins are forgiven. God didn't tell you have been healed. Jesus just told your sins are forgiven. For that, the Pharisees and Sadducees told, who is he? He is doing blasphemy. He is telling something else. Today, you and me, so maybe someone else, if you tell about Jesus Christ, if you tell you have been protected by Jesus Christ, you have been protected by God's grace, oh, you and me are like Sadducees. We don't believe that. No, it's not because of Jesus that I have been protected. It's because I am safe. I am staying at home. I am using sanitizer. I am using mask. That is the reason I am being safe, like Sadducees and Pharisees. It's not about that. Maybe in today's world, there are many Sadducees and Pharisees. If you go and tell to someone else, like, it is because of God's grace, it is because of God's mercy, it is God's grace, you are still alive, God is protecting you, they will not believe, they will not have that realization, because they have been paralyzed. Though believer, though knowing Christ, though knowing everything, they have been fallen into that sort of mindset. They don't know that I've been protected by God's grace and God's mercy, all those things. But God, today, seeing you and me, God tells, your sins are forgiven. Why God is telling? Because we have been paralyzed. God knows really that we have been paralyzed. The world is
like going in that way, and you are just falling into your own temptation. You are following only your own entertainment that you want to follow, rather than taking time to pray, rather than taking time to worship God, reading the Bible, giving yourself to God. No, nothing is like that. Nothing is happening. Even every time you want something to be interesting thing to happen, only interesting thing to be happen. What is that interesting thing? Every time only interesting things should be happening. Interesting interest, like even in this message, if you don't have this what is that interest ipo kuda illanaka, many would have gone get out of this Zoom meeting also. Or if someone is if you are taking part in any other meetings of any other programs, you will get out because you don't have that interest to hear the word of God. You have interest in something else. If I refer a movie, watch this movie, you will sit and watch that movie the whole until the film gets over, because you have that interest. But if you tell go through this Bible, or hear this message, or take part in this fellowship, let's go through God's word, we don't have interest because we have been paralyzed. But God tells today, because after seeing the paralyzed person, you and me are paralyzed today, and God wants to give that healing. That is the reason God tells, son, I'm giving you healing, your sins are forgiven. Soon after that, telling God, there is other thing that is happening. I want to tell this, I want to conclude, so listen carefully. God is also telling one thing. God is telling, take your mat and go அப்படின்னு சொல்றாரு. வசனத்துல அங்க கிளியரா சொல்லுது, வசனம் சொல்லுது, take your mat and go அப்படின்னு சொல்றாரு. What is that? Why is that? When I was going through, God really spoke to me in a different way. Take your mat, which you are thinking these things in your hearts, which is easier to say your sins are forgiven, or to say get up and walk. And after telling all these things, Jesus tells, I tell you, he said, Jesus is telling to the paralyzed man, I tell you, get up, take your mat and go home. What happened here? Immediately he stood up in front of them, took what he had been lying on, and went home praising God. Everyone was amazed and gave praise to God. What happened here? Two things. When we compare to Bartholomew and to this paralyzed person, what is happening here? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். Those when see, at the end of the time, what we need, even if you are struggling, I want to bring it back, the triangle to all your consideration. The one angle which is like நம்பலாம் போல. The second angle is those who have been affected நம்ம Bartholomew story பார்த்தோம். And the one இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து நம்ம தான். பட் அதனால தான் paralyzed person ஓட ஸ்டோரி நம்ம பார்த்துக்கிறோம். What God tells to Bartholomew and what God tells to paralyzed person. I'm telling you what God tells to those who are at the hospital, who have been admitted, who have been going through all those things, and God tells to you and me who are safe and secure here. We are all paralyzed here. What God tells, அங்க பார்க்கும்போது God tells, when you call out to me shouting, asking for my mercy, with your faith I'm going to heal you. And when the moment he heal you, Bartholomew, the moment Jesus called him, Bartholomew threw off his cloak and he came to God, knowing that no more I belong that cloak, no more I belong that clothes, no more I belong, I don't want those things that are not my belongings. அப்படின்ட்டு தூக்கி ஏஞ்சி போட்டு வந்துட்டான். அது எனக்கு வேணாம். Why I'm telling this? God gave me one thought about this when I was meditating. If this is a call for those who are suffering, if this is a call for those who have been burdened, if this is a call for those who have been hospitalized, God is telling, that sick bed, that trouble, that problem does not belong to you, so throw it off. The moment God calls you, if you call out to God, asking for God's mercy, and if you respond God's call, yes, God come, call him, கடவுள் சொல்றாரு, நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, throw out everything. That hospital bed does not belong to us. The problem does not belong to us. The tragedies, whatever you are facing in today's life, nothing is belonging to us. When we seek out to God, when we get up from that place and we walk towards God, when we focus on God, that problem is no longer belonging to us. Throw it off outside and get on to God. And after getting on to God, God gave him healing and told, go, your faith has healed you well. What did that person do? He followed Jesus on the road. He followed. After getting his healing, he didn't get away just like that. He followed God in such a way because he know the value of his healing. He was been blind for years together, and now God healed him, and he didn't go out for his own entertainment, for his own purpose, but rather he followed Jesus Christ on his way. Maybe we are not falling on this category now, but I tell you one thing, if we all are falling in the paralytic person, God tells one thing to the paralytic person, son, it is better. Throughout the ages, I cared you, I protected you, I did everything for you. Still, you are paralyzed.
You are not even thinking that I'm caring for you. You are not even thinking I'm healing you. You are not even thinking that your family is protected, because I have been the protector for you. I have been the strong shield for you. I have been everything for you. If you think you got your job, if you think you are getting your money, if you think you have everything enough, because it is because of my grace. It is because of my thing that because I love you, I care for you. Please don't be paralyzed. Take the moment to thank me. Take a moment to worship me. Take a moment to get back to me. That is what God calls for us, because you and me are paralyzed today. What we want to do is we have to realize we are not paralyzed. We want to realize, yes, God, you have been my protector. God, you have been my everything. God, you are my God. You are everything. And you are making this to happen. We need to confess it to God. And when we are at times without confessing, without thinking, without realizing all these things, though at that times, through our friends or through someone else, we are getting a call. Someone is taking toward some person to Christ, for keeping them right in front of Jesus, because he's paralyzed. He's not able to go. Today, if you call, hey, meet me, if you send out an, most of them are not coming. Okay, they have some other things. But those who are free, those who are sitting at home, those who are well, those who are good, all those persons, come, let's worship God. Let's have a fellowship. I don't want to come. I don't want to come. Even if you take them, I don't want to come, because you have been paralyzed. Still, as four of our friends, those who carried them and kept in Jesus' feet, likewise, we are trying to call someone else. They are not coming. We're still paralyzed. They don't want to get and fall in Jesus' feet. They don't want to come to Jesus' feet. Only when you get up and come to Jesus' feet, your healing will happen. That is what we need to believe. Our healing will happen. Only we go to Jesus' feet. We need to seek him. We need to be under his feet. We need to be fallen under his feet. Then only we will receive our healing. God, paralyzed didn't do anything. God is telling, after knowing all these things, oh, God calls. God knows us, right? God knows us. If we are doing whatever we are doing, God knows us very well. Though you are alone at your home, though you are with anyone, or though you are thinking something else at this point of time, God knows everything. That is where Jesus told the Sadducees and Pharisees, they were just thinking in their hearts, but Jesus looked at them and told, why are you thinking all those things? The Sadducees and Pharisees, I am the one who is a healer. I will do this. Now, if you tell Jesus is the healer, people are not believing this. Just like I told Sadducees and Pharisees, even there are many Sadducees and Pharisees. Oh, he is fooling us. He is telling just because he has belief in Christ, he is speaking all those things. Not that I have belief in Christ that we are speaking. We are not believing, because we are not Sadducees and Pharisees. We are the believers in the Lord Jesus Christ. We strongly in God believe in God that he will make it happen. That is what we are. We have. That is the confidence that we are having. So God, for you and me, God is calling and telling, hey, you have been scrolling Facebook throughout the day. You have been giving into the whole entertainment. You have been in Insta. You have been watching movies. Yeah, okay, carry on, do everything. I'm not telling don't do. But end of the day, at least early in the morning when you wake up, do you have time to pray to me? Do you have time to thank to me? No, because you have been paralyzed. At least end of the day, when you go back to your bed, do you thank God? Do you think God, you have been gracious to me? You have been merciful to me? No, we are not doing, because no, we don't have the thought, because you and me are paralyzed today. But calling the paralyzed person, whatever ways you have been here, whatever ways we got a chance to go through this passage, because God has given this passage. For whatever ways we are in, for you and me, God is telling today, we didn't call to God, we didn't do anything, but God is telling today, friend, your sins are forgiven. It's better you get repented now and realize. Don't be paralyzed. You have to realize things and thank God, praise God, follow me, worship me. This is what God tells. At least praise me, buddy. Why God tells is there? After this person is getting healed, there that Bartholomew he threw off everything. That place does not belong to me. That problem does not belong to me. He threw off his. But this paralyzed person, what God tells Anbadaka, take off your mat and go. And even that paralyzed person, he took off his mat and went home, but praising God. இங்க மேட்டை இவர் எடுத்துன்னு போறாரு, அங்க மேட்டை விட்டு மாட்டாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தாக்கா, அங்க நம்மளுக்கு அந்த கஷ்டம், அந்த மத்தியில அந்த சூழ்நிலை, நீ கடவுள் எடுத்துன்னு வந்தாக்கா உங்க ப்ராப்ளம் எல்லாம் தூக்கி எரிஞ்சு விசிச்சு. ஆனா இங்க நம்ம ப்ராப்ளமே இல்ல, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்ல. We have all the belongings. Say for example, I want to tell you this thing. We are seeking out to God, and God gets our mobile phone, and God formats the mobile. இந்த எடுத்துன்னு போ, இதுக்கப்புறம் வைரஸ், அதுக்கப்புறம் போன் ஹேங் ஆகாது.
இதுக்கப்புறம் ஒழுங்காயிரு, your sins are forgiven அப்படின்ட்டு மொபைல புடுங்கி வச்சுக்கல கடையில. சரி, I understand this concept. மொபைல குர்ரான்னு கடையில புடுங்கி வச்சுக்கல நம்மளுக்கு. Still God gives the freedom. Only thing God tells is your sins are forgiven. God is taking the phone, he is formatting our phone and giving the phone. Go, take your phone and go back. And the blind man took the phone and returned back. The blind, actually what happened is God told, take your mat and go. The paralyzed person took the mat and he went home praising God. And today you and me, God is formatting our phones. God is giving, I'm formatting your phone, I'm giving it to you. What you are going to do அப்படின்னு சொல்லி கடல் கொடுத்தா, that is what God is saying. I have said, son, I have forgiven your sin. It is the right time to get back to me அப்படின்னு சொல்லி நம்ம ரியலைஸ் ஆகி கடவுளை பின்பற்றுவோம், பின்தொடருவோம் சொன்னாக்கா, that's where we are going to have mercy. That's where God is going to, even more, he is going to protect us. God is not going to protect just like that. Even see, without even vaccines, God have been so gracious. God have been protecting us throughout the years. So we need to thank God, we need to praise God. And ஏன் இது சொல்றான்னு பார்த்தா, God gave this thought to me in telling there are people who are not even realizing this. They all have been paralyzed. If you and me are paralyzed today, it's the right time to get that healing. It's the right time to get that healing, because God is telling, son, friends, your sins are forgiven அப்படின்னு சொன்னாக்கா, if we all believe in that concept, we need to thank God. Lord, thank you for forgiving my sins. Thank you for having mercy. If I am been in trouble, problems, all those things, seek God, thinking God will have mercy and our problems will get away. That is what the blind man Bartimaeus did, and that is what this paralyzed person is in both the places. God is the only person who healed them. Whether you go out of your righteous thing, whether you go out as a sinner to God's feet, God is able to heal, and God is going to tell, I will have compassion on you, I will have mercy on you, but take your mat and go. After taking the mat, he went home praising God, and the other person who got healed, he followed Jesus Christ. Whether you are going to follow Jesus Christ or you are going to praise God and go home, whatever you are going to do, end of the day, all praise be to God. And that is what your life is supposed to be. That is how you need to make. So what I'm telling you, do not be paralyzed. If you have been paralyzed, I know you and me have been paralyzed so many days. Let's get out of the paralyzed zone. We are no longer paralyzed. We are able to walk, we are able to stand, we have a mind, we have a heart. Most of them are smart enough to think so many things. Everyone has so many knowledge, but thinking all those things, we need to thank God, we need to praise God, and we need to, even if we get a chance, we need to share the gospel to others. You are being like Bartholomew now at your sick bed, at your problem, at all those things, but God is telling you, call that person. கடல் சொன்னார்னாக்கா, if you reach out to God, God will definitely give you that healing. தான் நம்ம சொல்லி encourage பண்ணணும், because it's not just like that. God's word has power. It's not that something I shared, it's not that something you are going to share, because God has already shared this, and God is saying, if you believe and seek me, this thing is going to happen to you அப்படின்னு தான் கடவுள் நம்ம சொல்றாரு. அதனால தான் சங்கீதம் 39 படிச்சு பாருங்க. If you cry out weeping help for all those things, don't fall weary, don't be burdened, I will be there. That is the reason God tells, son, it's the right time. I am giving you a call. I am giving you a call. Come to me is the call that Jesus is giving to all of us today. Come to me. Whether you are at sick bed, whether you are paralyzed, God's call for us is come to me. If you hear his call and if you get back, God will give the right rest, because I will give you the rest. I tell you this thing, maybe I don't want you all to get offended because of this, but if we are like ரொம்ப adamant, ரொம்ப பிடிவாதனமா, this is not the right time, like a Sadducees and Pharisees, want to stay there, the God will give the other kind of rest. You all know what is that rest. This rest is something different, and the other rest God is going to give is something different. But now it's the right time. God is calling, I will give you rest. Come to me, all who are weary and burdened, I will give you rest. And this rest is completely a different rest that is God is going to give, and that is not the rest we want. That rest has peace, that rest has compassion, that rest has grace, that grace has all the providence that we want today. அப்படின்னு நம்ம விசுவாசமா கடவுளை நம்ம நோக்கி பார்ப்போம்னு சொன்னாக்கா, definitely God is going to make marvelous things in your life, for your family, not because I told, because of your faith that you are having on the Lord Jesus Christ. Let us close our eyes and thank God. Let's praise God. Let's take 2 minutes of the moment to thank God, to praise God. Lord, if I have been the paralyzed person, I want to get healed, Lord. Thank you for your call, Lord. And you are addressing me, friend, your sins are forgiven. Lord, let that forgiveness be on me, Lord. I want to be forgiven. I want to be forgiven. I want to be formatted, Lord. Thank you for giving me that call. When I take my mat and return back home, I need to praise you, Lord. Give me that heart. Give me that understanding. Let us all praise to God. Let us all thank God. Lord, if I am having problems, if I am having burdens, if I am at the sick bed,
if I'm worried, if I'm filled with fear, if I'm filled with family problems, all those things, Lord, help me to seek you, like how the Bartholomew called you, as calling, Lord, have mercy on me, even more shouter, even more shouting louder, Lord. Even I need to call you, seek you in that way, Lord. Give me that grace. எல்லாமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? This is the right time to repent. This is the right time to confess. This is the right time to seek God. Lord, you are the healer. You are the protector. This is the right time to confess that God is almighty. ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? Let us thank God. Let us thank God. Let us thank God. I want everyone to thank God. Close your eyes. Think about all these things. Whether you are paralyzed, if you are paralyzed, God is telling, son, it's better now, I'm forgiving you. God is telling, this is what God is telling. It's better that I'm forgiving you. I don't want you to face all the problems that the people are suffering. It's better I'm forgiving you. Be repentant. Realize. Don't be paralyzed. Realize. Get back to me. I'm calling you. Come to me. I'm calling you. Come to me. And Lord, if we all respond today, let us all respond to God. Yes, Lord, I want to come to you. I want to be at your feet, Lord. I want to be at your feet. Lord, I want to be at your feet. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. As we submit ourselves, we are going to sing a song and we are going to close it up. But எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். I want to give like at least 30 seconds of pause. Let us all confess. Let us all confess. Let us all agree and believe in this concept. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசைவுறவிட மாட்டீ, என்னை அசைவுறவிட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுறவிட மாட்டீ, என்னை அசைவுறவிட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆம் தகப்பனே, அப்பா நாங்க எல்லாரும் உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும்படியாய், நாங்க எல்லாரும் உடைய பாதத்தில் இருக்கும்படியாய், தேவனே நான் நம்புவது உம்மாலே ஆகும் என்று சொல்லி தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பும்படியாய் கூட தகப்பனே. அப்பா நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி அப்பா. தேவனே நாங்கள் மறு உத்தரவாதமாய் தகப்பனே ராஜா, பர்த்தலோமியா அப்பா உண்மை பின்தொடர்ந்த போல தகப்பனே நாங்கள் உண்மை பின்தொடர வேண்டும் தகப்பனே ராஜா. ஏன்னா அப்பா எங்க எல்லாருக்கும் அந்த ஹீலிங் நீங்க ஆல்ரெடி கொடுத்திருக்கீங்க என்று நாங்களை உணர்ந்து தகப்பனே ராஜா, உண்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா அந்த பேரலைஸ்ட் பர்சன் போல தகப்பனே, அந்த பேரலிட்டிக் ஹீல் ஆய் தகப்பனே அப்பா எப்படி அப்பா வீடு திரும்பி போனானோ உண்மை அப்பா உண்மை ஆராதித்து உண்மை துதித்து எப்படி வீடு திரும்பி போனானோ தகப்பனே, அதே போல நாங்களும் தகப்பனே நாங்கள் அப்பா அந்த பேரலைஸ்ட் பர்சன் போலவே நாங்களும் இருக்கிறோம் தகப்பனே. எங்களோட சுயத்துக்கு மாத்திரம் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. எங்களோட என்டர்டெயின் மாத்திரம் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கோம் தகப்பனே. அதெல்லாம் மறந்து விட்டு தகப்பனே ராஜா, அப்பா உண்மை நோக்கி பார்க்கும்படியா நாங்க பேரலைஸ்டா இல்லாதபடிக்கு ராஜா, நாங்க ரியலைஸ் பண்ணி பார்த்து உண்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க தகப்பனே எங்களை தகுதிப்படுத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீ அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா அந்த பரம அழைப்புக்காக நன்றி அப்பா. அப்பா ஊழியத்திற்காக கூப்பிடனாலும் அப்பா எங்க எல்லாரும் ராஜா அப்பா இந்த கஷ்ட மத்தியில பார்த்து தகப்பனே, கம் டு யூ அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிற தேவன் தகப்பனே ராஜா. அதெல்லாம் நாங்கள் உணர்ந்த
ராஜா. We need to return back to you, Lord, because you are the only savior and you are the only healer and you are the only protector ன்னு சொல்லி தகப்பனே நம்பி விசுவாசித்து தகப்பனே உம்மை பின்தொடர தேவனே எங்களுக்கு கிருபை பாராட்டமே ஜெபிக்கிற ராஜா. அப்படியா இந்த நாள் அப்பா எங்களுக்கு தந்த இந்த டிவோஷனுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரோட வழிநடத்துதலுக்காக நன்றி அப்பா. தேவனே நீர் பிள்ளைகளிடத்துல பேசியிருப்பீர் என்று சொன்னால் தகப்பனே ஒருத்தரும் பேரலைஸ்டா இருக்கிறவங்க தகப்பனே ரியலைஸ் பண்ணி பார்த்து உம்மை துதிக்கிற ஒரு கிருபை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா இந்த மெசேஜ் மூலமா தகப்பனே உடைய வார்த்தையினால வல்லமை இருக்கு தகப்பனே. அப்பா உடைய ஆவியானவர் அப்பா முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்தினால் தகப்பனே மனமாற்றம் தான் கண்டிப்பா வரும் தகப்பனே. அப்பா அப்படியாய் தகப்பனே அப்பா இன்னைக்கு கலந்து கொண்டு ஒவ்வொருத்தருமாய் தகப்பனே உடைய ஆசீர்வாதத்தால் நீ நிரப்ப வேண்டுமா எனக்கு ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஒருவேளை நாங்கள் மாத்திரம் உடைய வார்த்தை கேட்டு பலன் அடையாதபடிக்கு ராஜா மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி தகப்பனே அவர்களை பலப்படுத்த நீர் கிருபை பாராட்டமே ஜெபிக்கிற ராஜா. வந்து சேர்ந்திருக்கிற அப்பா இந்த கூடுகளை கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே உடைய வார்த்தை நிமித்தம் பலன் அடையத்தை தகப்பனே ஒன்று அணுகாதபடிக்கு ஒன்று சேதப்படுத்தாதபடிக்கு ஒன்று துன்பமும் துயரம் வராதபடி கூட தகப்பனே அப்பா கம்பேஷனேட் காட் அப்பா தேவனை நீர் அப்பா ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் ஷீல்டா நீங்க அப்பா இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அந்த விசுவாசம் நோக்கி நாங்கள் பார்க்கணும்படியா தகப்பனே நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா மாத்திரமல்லாமல் அப்பா வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருத்தர் குடும்பத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இதுவரையிலும் உங்களுடைய காத்தது உங்களுடைய கிருபை தகப்பனே. இனிமேலும் காக்க போதும் உங்களுடைய கிருபை என்று சொல்லி தகப்பனே உண்மை துதிக்க உண்மை ஸ்தோத்திரிக்க உண்மை ஆராதிக்க அப்பா நேரம் கிடைக்கும் என்று சொன்ன சித்தம் இருக்கும் என்று சொல்ல தகப்பனே. அப்பா வருகிற வாரத்திலும் நாங்கள் வந்து சேர்க்கும் போது அப்பா உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்திரித்து அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்க தகப்பனே நீர் எங்களுக்கு அப்பா கிருபை பாராட்டி நடந்த ஜெபிக்கிற ராஜா. அப்படியே செய்யப்படுற தயவுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்காக நன்றி செலுத்துகிறோம், உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபையா எங்களை அழைத்து வந்த தயவுக்காக எங்களையும் தெரிந்து கொண்ட தயவுக்காக நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாருமா சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உப காரியங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, boys. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, brothers. Praise the Lord. Thank you everyone for joining. And ஒரே ஒரு announcement, if anyone wants to be a part of prayer, every day 5 o'clock prayer இருக்கு. தவறாம வந்து கலந்துக்கினாக்கா just 20 minutes of prayer. We are going to pray for all the person and we are going to wind it up. So யாராவது டைம் கிடைச்சாக்கா விருப்பம் தான் வாங்க. Otherwise nothing. All have a blessed week ahead. Continue in prayer. Pray to God, seek God. God bless you all.